இந்த நாளில் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே, தேவனுடைய வாக்குத்த வார்த்தைகள் எல்லாத்தையும் இந்த 7வது மாதத்திலே ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் ஆண்டவரே, ஆராதனைகள் ஆண்டவரே, பாடல்கள், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். எல்லாம் மாற்றி வழிநடத்தி பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடர ஆண்டவரே தேவனுடைய கரத்துல இந்த நாட்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொண்டு கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. கடந்த 6 மாத காலம் நமக்கு நல்லவராயிருந்து காப்பாற்றி நம்மை கிருபையினாலே இரக்கத்தினாலே முடிசூட்டின ஒரு தேவன் 6வது மாதத்தை முடிந்து 7வது மாதத்துல கூட நம் கால் வைக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படியாய் சொல்லுகிறது யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. நான் உங்களை நிக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்துல நான் என்ன செய்வேன்? வருவேன். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை நிக்கற்ற பிள்ளைகளாக விடமாட்டேன், உங்களிடத்துல நான் வருவேன் அப்படின்னு யோவான் 14:18வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறேன். அப்படியானால் நான் உங்களை திக்கற்ற பிள்ளைகளாக விடமாட்டேன். திக்கற்றவர்கள் அப்படின்னா பெற்றோர் இல்லாத பிள்ளைகளை போல. திக்கற்றவர்கள் அப்படின்னா அதாவது யாரும் மற்ற அனாதைகளை போல. திக்கற்றவர்கள் அப்படின்னா ஒருவேளை எல்லாரும் தள்ளப்பட்ட பிள்ளைகளை போல. திக்கற்றவர்கள் அப்படின்னா இன்னும் அதாவது எல்லாருமே இருந்து உதவியற்ற மனுஷனை போல நான் உங்களை விட மாட்டேன். பேர் சொல்லுவாங்க எல்லாம் இருக்குது, செழிப்பா இல்லை. சென்னையில ஒரு இதற்காரங்க ஒரு சம்பவத்தை போட்டிருந்தாங்க. ஒரு ஆளை பேட்டி கண்டு போட்டாங்க. அவரு முன்னாள் ஐடி காரியத்தை நிர்வாகம் பண்ணினவர். ஒரு பிளாட்பாரத்தில் படுத்துக்கிட்டு ஒரு பேப்பர் வாசனுங்கிறார். கேட்டா எல்லாம் இருந்தது, அழிந்து போனது, மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, ஆனா என்னை யாரும் சேர்க்க மாட்டேன்றாங்க. நான் குறைஞ்சபட்சம் ஒரு 25-30 பேருக்கு வேலை கொடுத்தாலும் என் நிலைமை இது மாதிரி பாருங்க அப்படின்னா. ஒரு உண்மையாவே ஆங்கிலத்துல புலமை பெற்ற ஒரு மனுஷனாக அவர் இருந்தார். ஆண்டவர் சொல்றார், உலகத்துல இப்படிப்பட்ட மனுஷர்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆனா நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். உங்களிடத்துல கட்டாயம் என்ன செய்வேன்? வருவேன். உங்க பிரச்சனைகள் எதுவா இருந்தால், உங்களுடைய வேதனைகள் எதுவா இருந்தால், கண்ணீர்கள், கவலைகள், நெருக்கங்கள், துன்பங்கள் எதுவா இருந்தால், நீங்கள் என்னை அழைக்கும் போது, நீங்கள் எனக்காய் ஜெபிக்கும் போது, நீங்கள் எங்கள் பட்சத்துல வேண்டுதல் பண்ணும் போது, நீங்கள் என்னை நாடி வரும்போது, நான் உங்களிடத்துல நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் நல்லவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. நிறைய காரியங்களை நாம அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய பாருங்க, இந்த கடந்து போன இந்திய தேர்தல் கமிஷனர் TN சேஷன் அப்படின்ற ஒரு மனுஷன், பயங்கரமான பவர் உள்ள ஒரு மனுஷன். இந்த காலத்துல யாருக்குமே எடு கொடுக்காம, லஞ்சம் வாங்காம, உண்மை உத்தமாக தேர்தலை நடத்தின ஒரு தேவ மனுஷன். ஆனா கடைசி காலத்துல அவரு எல்லா பதவி எல்லாம் முடிஞ்சு வயசான காலத்துல நம்ம சென்னையில மணிப்பாக்கம் என்ற ஒரு இடத்துல ஒரு அதாவது அனாதை இல்லங்கள்ல போய் அவர் சேர்ந்துட்டார். எல்லாம் இருக்கிறது, வயசாயிடுச்சு, அதனால இனிமே நான் யாரையும் நம்பல அப்படின்னு காலம் ஃபுல்லாவும் அங்க ஒரு அதாவது அனாதை இல்லத்துல அவர் இருந்து மறிச்சு போயிட்டார். அவர் சொன்னார், எல்லாருமே வேஸ்ட் தான் அப்படின்னா. பாருங்க, எல்லாமே இருக்கிற, எல்லாமே இருந்தது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா அவர் போய் தங்கின இடம், தேர்வு செய்த இடம் ஒரு விசேஷமான இடம். எல்லா வயதான முதியோர் இல்ல மாதிரி அந்த முதியோர் இல்லத்துல போய் அவரும் சேர்ந்து அங்கே இருந்து அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு கடைசியில இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை அப்படியெல்லாம் விட மாட்டேன், நான் உங்களிடத்துல அதாவது வருவேன், நான் திக்கற்றவளா உங்களை தள்ள மாட்டேன். என்னை யார் நாடி வந்தாலும், யார் தேடி வந்தாலும், யார் என்னை அபியாசமாய் பற்றி கொண்டாலும், யார் என்னை பிடித்து கொண்டாலும்
யார் என்னிடத்துல வந்து வேண்டுதல் செய்தாங்க, யார் என்னிடத்துல விண்ணப்பத்தை வைத்தாலும், யார் எனக்கு ஒருவேளை ஆண்டவரே நீர்தான் குலதெய்வம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை நான் ஒருபோதும் திக்கற்றவர்களா என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். நான் வருவேன், என்னை அழைச்சேன், நான் வருவேன். ஆண்டவர் சொல்றார். இந்த வார்த்தை தான் இந்த 6வது மாதத்துல பாருங்க. இயேசு ஒரு இடத்துல இதை காட்டுறார். நிறைய இடத்துல இருக்கிறது, எல்லாமே நமக்கு போதுமானதா இருக்காது. அதனால ஒரே ஒரு காரியம், இயேசு இதை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். பாருங்க. விடியற் காலமான போது இயேசு கரையில நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாது இருந்தார்கள். நல்ல கவனிகள். ஆண்டவரு நீங்க என்ன சொல்ல வராரு? அதாவது நான் உங்களை திக்கற்றவளா விட மாட்டேன், நான் உடத்துல வருவேன் அப்படின்றார். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு மரித்து பரலோகத்துக்கு செல்லாமல அவ அடக்கம் பண்ணப்பட்டாயிடுச்சு. இவங்க எல்லாம் முடிச்சுட்டாங்க. சீசரெல்லாம் நினைக்கிறாங்க நாங்க நம்பினவர் எல்லாம் போயிட்டாரு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதுல முக்கியமானது பேதுரு தான், பிரதானமான அப்போஸ்தலர். சில இடத்துல நம்ம கூட பாருங்க, நம்ம யாரும் குடும்பத்திலயோ சொந்தத்திலயோ உறவினர்கள்லயோ சபையிலயோ மற்ற வேலை ஸ்தலத்திலயோ ரொம்ப யார ரொம்ப அதிகமா நம்புறோமோ அவங்க சில இடத்துல நமக்கு வேண்டாதவங்களாய் போயிடுவாங்க. இப்ப இயேசு மரிச்சிட்டார். அவரு அதாவது முடிஞ்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இங்க வெளிப்படுத்துறார். சீமோன் பேதுரு 3வது வசனத்துல பேசுறார். மற்றவர்களை நோக்கி நான் என்ன செய்ய போறேன், இப்போ மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். யோசிச்சு பாருங்க. அவர் தான் பிரதான அப்போஸ்தலர், அவர் தான் ஊழியத்தை கட்ட வேண்டிய ஆளு. அவர் மேலதான் முழு நம்பிக்கையை ஆண்டவர் வச்சுட்டு போய்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லைன்னு சொல்லிட்டு போறாரு. அவ்வளவு நம்பிக்கையா அவன் மேல, இது பாறையா இருக்கிற நீ, உன் மேல நான் இந்த சபையை கட்டுவேன், எனக்கு பின்னாடி இந்த உலகத்துல இந்த சபை அதாவது வளர வேண்டிய காரியத்தை உன் மேலதான் வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொன்னார். ஆனா இயேசு மரிச்சிட்டு உடனே நடக்கிற சமூகம் பாத்தீங்கன்னா, எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. கூடி இருக்கும் போது இவர் சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றார். ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கிறார். இப்போ நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றால் அதற்கு அவர்கள் நாங்களும் உங்களோடு கூட என்ன செய்யறோம், இப்போ கூடகிற சீடர்களும் நாங்களும் உங்களோடு கூட வருகிறோம் என்று சொல்லிட்டாங்க. இவருக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, இயேசுனார் கைவிட்டாரு. ஆனா நம்ம படக்கு நம்மளை கைவிடல, கடல் நம்மளை கைவிடல, வலை நம்மளை கைவிடல, நம்முடைய தொழில் நம்மளை கைவிடல, நம்முடைய அதாவது இன்னும் சொல்ல போனா நாம செய்த அதாவது முன்னாடி செய்தான எல்லா பிராக்டிஸ் எல்லாம் அதாவது பயிற்சி எல்லாம் நம்மளை கைவிடல, நாம இனிமே அந்த வேலை செய்து படைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கடலுக்கு போறாங்க. அங்க போய் என்ன நடக்குது அந்த காரியத்துல பாத்தீங்கன்னா, அதாவது உடனே கூட வருவோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே வடவேறினார்கள். அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றை என்ன செய்யல. நல்ல கவனிங்க. சில நேரத்துல நம்ம இவர் தான் நம்மளுக்கு, நம்ம தான் நமக்கு இந்த சபையில நல்லா இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க நம்ம நினைக்கிறோம். நம்ம சொந்தத்துல நம்ம யாரோ ஒரு பெரியவரை நம்ம இப்படி இருப்பாங்க, இந்த குடும்பம் நம்மளை காப்பாத்து, இந்த அண்ணன் நம்மளை காப்பாத்துவார், தம்பி நம்மளை காப்பாத்துவார், இதெல்லாம் நாம சொல்லியிருப்போம். ஆனா கடைசியில் அவர் தான் டப்புன்னு கை விட்டு போயிடுவார். இயேசுனுடைய ஊழியத்தை கூட இவர் மேல வச்சுட்டு போனவருக்கு இவர் சொல்றாரு, இனிமே கூடப்பா அவர் போயிட்டார், நம்ம போய் மீனை பிடிப்போம். ஆனா சென்ற இடம் ஒன்றுமே நடக்கல, ஒன்றையுமே பிடிக்கல. ஆனா இப்ப கரை திரும்புகிற நேரம் இயேசு 4வது வசனம் என்ன சொல்றாருங்க, விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். நான் உங்களை என்ன செய்ய மாட்டேங்க, திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்துல என்ன செய்வேன். இப்ப அவருக்கு தெரியும் இந்த ஆளுங்க, நான் யாரெல்லாம் அழைச்சனோ அந்த ஆளுங்க என் வார்த்தையை மீறி இப்ப கடலுக்கு போய்க்கிறாங்க ராத்திரில.
அவங்க வெறுமனே திரும்பி தான் வர போறாங்கன்னு ஆண்டவருக்கு தெரிந்து ஆண்டவர் இப்ப கரையில் நின்று அவர்களை வரவேற்கும்படியாக நான் உடத்துல வருவேன் என்று சொன்னவன் கரையில நின்று மகனே அப்படின்னு சொல்லி வரவேற்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகள், என்னுடைய வாழ்க்கையில கூட சில நேரத்துல இயேசுவானவரை நான் மறந்துட்டா கூட இக்கட்டான கஷ்டத்தான நேரத்துல அவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை வரவேற்று நம்மளை ஆதரித்து நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சீடர்களை தேடி வந்தார், அற்புதம் செய்யும்படியாக வந்தார். இவருடைய சுய போயிடுச்சு. சங்கீதம் 37 என்று நான் நினைக்கிறேன், குறிப்பில இல்லை. அதுல 5வது வசனமோ 6வது வசனமோ ஒரு சொல்றார், உன் சுய புத்தி மேல் சாயாமல். இருக்குதா பாருங்க, இருக்குதா? இல்ல, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கையாரு அவரே காரியத்தை என்ன செய்வாருங்க. அதே அதுல இன்னொரு இடத்துல சொல்றாரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது அந்த வார்த்தை. அவ ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை என்னன்னா அவரே காரியத்தை என்ன செய்வாரா. ஆனா இவனுங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏசு போயிட்டாரியா, இனிமே ஒண்ணு அவரால் நன்மையே கிடையாது, அவரால் எதுவும் பிரயோஜனம் இல்லை நினைச்சு மீன் பிடிக்கிற பழைய தொழிலை தேடினாங்க பாருங்க. ஆனாலும் ஆண்டவர் அவர்கள் மேல அன்பு வைத்து அதிகாலையில் வந்து கரையோரத்தில் நின்று அவர்களை வரவேற்கும்படியாக தேவன் பெருமை செய்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை பயப்படாதீங்க, தேவன் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை ஒரு நாள் பொய் அல்ல. நான் உங்களை திக்கத்தவளா என்ன செய்ய மாட்டேன், விடமாட்டேன், வருவேன், கூப்பிடும் போது வருவேன், செவிக்கும் போது வருவேன், அழைக்கும் போது வருவேன், அன்பு கூறுகிற போது வருவேன், பேசிக்கும் போது வருவேன், வேதத்தை வாசிக்கும் போது வருவேன். ஆனா நாம சில நேரத்துல மறந்து விடுகிறோம், ஏசு என்ன பண்ணார், ஏசு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம மறந்து விடுகிறோம். ஆனா அவர் என்றைக்கு மறக்காத ஒரு தேவன். 5வது வசனம் பாருங்க, யோவான் என்ன சொல்றாரு, 21:5 என்ன சொன்னார் பாருங்க, இருக்குதா? இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது இடத்துல உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அன்பா கேட்டார், ஏ மோசக்காரர்களே அப்படியே சொன்னார், அப்படியே கேட்டார். என்ன கேட்டாருங்க? பிள்ளைகளே. எவ்வளவு அன்பான ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். பிள்ளைகளே, இப்போ ஆண்டவருக்கு எரிச்சல் வந்திருக்கணும். நான் உன் மேல தான் அதிகாரத்தை கொடுத்துட்டு போனேன், உன்னை கொண்டுதான் இந்த உலகத்துல சபையை நிர்மாணிக்கணும்னு சொல்லிட்டு போனேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று சொல்லிட்டு போனேன். ஆனா நீயே இப்படி மீன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா சீடர்களும் ஒரு 7 பேரை கையில் புடிச்சுட்டு போயிட்டியே அப்படின்னு கோவப்பட்டு கேட்டிருக்கணும். ஆனா அவர் கேட்கிறார், பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் இடத்துல உண்டா என்றார். அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒன்றுமே இல்லை ஆண்டவரே என்று சொன்னார்கள். ஆண்டவர் சில நேரத்துல அற்புதங்களை செய்வதற்காக அவர் என்ன பண்றாரு, இப்படி எல்லாம் சில காரியங்களை செய்கிறார். 6வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு எங்க போனோம், வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்போது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். இப்ப இவனுக்கே ஆண்டவர் வலையை போடுறதுக்கு அது கொடுக்கிறார். சில நம்ம நினைக்கிறோம், எனக்கு எல்லாம் தெரியும், ஆமா எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், கடவுளுக்கே புத்திமதி சொல்ற ஆளெல்லாம் நம்ம இருக்கிறோம் நிறைய பேர். அவனுக்கு தெரியும், வலை இருக்கிறது, படகு இருக்கிறது, கடல் இருக்கிறது, என் கை கால் நல்லா இருக்கிறது, நான் போய் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். ஆனா திரும்பி வெறுமனே வருகிறான். பிரியமானதே பிள்ளைகளை, சில நேரத்துல ஏசு இல்லாத வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வெறுமனே உள்ள ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இயேசுவை நாம் இருந்து அவரை விட்டு நாம் தனியாக செயல்படும் போது, அவருடைய வார்த்தையை செவி கொடுக்காமல் இருக்கும் போது, அவருடைய கீழ்ப்படிதல் இல்லாத போது, அவர் அழைக்கும் போது அவருக்கு செவி கொடுக்காம, அவர் சொல்லும் போது கேட்காம, நாம தானாகவே நடந்து நம்ம இஷ்டப்படி வாழும் போது வெறுமனே உள்ள ஒரு வாழ்க்கை தான் நாம் வாழுவோம். ஆனா அவரு இருந்தாருன்னா ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு. நீங்க என்ன சொல்றாருங்க, அவர்கள் நீங்கள் படவுக்கு எங்க போடணும். ஆனா ஒரு சம்பவம், அவன் திரும்பி பேசணும்.
அவன் ஏற்கனவே அவன் பேர் ஒரு பேர் இருக்கிறது. என்ன பேரு? முந்திரி கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே அவன் என்ன பண்ணுவான்? முந்தி பேசுவான். எதையுமே முந்தி பேசுவான். எப்படி ஆண்டவரே நீர் மறிக்கிறேன்ற, நாங்கெல்லாம் விட்டுட்டு உன்னோட வந்திருக்கிறோமே, இது எப்படி ஆகும்? செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்பால போ பிசாசே, சாத்தானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கடிச்சிட்டார் அவனை. அவன் என்ன முந்திரி கோட்டையான வார்த்தை. இப்ப இங்க சொல்றா எதுவுமே பேசல, வலது புறம் போய் போடுங்க அப்படின் போது எனக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு தெரியாத அப்படின்னு கேட்காம அவன் அப்படியே சென்று வலது புறம் வலைய போட்ட உடனே கர்த்தர் திரளான மீன்களை தந்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம ஒருபோதும் நிக்கற்றவளாக விட மாட்டோம். நம்முடைய முன் செய்யற காரியத்தை பார்க்கிறார். நம்முடைய முன் காரியங்கள்ல ஜெபித்த காரியத்தை பார்க்கிறார். முன் காலங்களில் கொடுத்து உதவி செய்ததை பார்க்கிறார். இந்த ஊழியத்தை தாங்கினதை பார்க்கிறார். இந்த ஊழியத்துக்காக பிரயாசப்பட்டதை பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பரிசுத்தமாய் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கிறார். உண்மையாய் உத்தமாய் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கிறார். கீழ்ப்படிகளோடு வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கிறார். அதனால ஒரு இதோ நன்றி மறந்த ஒரு ஆண்டவர் அதனால விட்டுட்டார் அப்படியெல்லாம் இல்லை. நீ விலகி போனா அவர் தேடி வருகிறார். நீ விலகி போனாலும் அவர் தேடி வருகிறார். ஆனா அவரை மீறி நீ விலகி போவனா ஒரு பிரச்சனையில விட்டுட்டு போயிடு. ஆண்டவர் சொல்றார் வலதுபுறமாக வலைய போடுங்கள் என்றார். அப்போது அவர்கள் போட்ட போது மீன்கள் அகப்பட்டதுனால அதை என்ன செய்ய முடியல, இப்போ இழுக்க முடியல. ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டார். ஆனா அதிகாலையில ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்தாரு. அதே ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் நல்லவராய். அல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்கிறது. மீன்கள் இது அப்படியே கீழே போனீங்கன்னா 11வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க. எவ்வளவு மீன் பிடிச்சாங்களா? அதாவது சீமோன் பேதுரு படவிலே ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில இழுத்தார்களே. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை என்ன செய்யல? பெரிய மீன்கள் நம்ம கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்களேன். ஒருவேளை 5 கிலோ ஒரு மீன் இருக்கலாம், 50 கிலோ ஒரு மீன் இருந்திருக்கலாம். சில நேரத்தில் இந்த பேப்பர்ல எல்லாம் போடுவாங்க. நம்ம காசிமேட்ல 250 கிலோ அந்த தேங்காய் பாறை மீன் தூக்காட்டினா 4 பேர் பிடிச்சா 250 கிலோ உள்ள தேங்காய் பாறைன்னு ஒரு பெரிய மீனை இவ்வளவு பெருசு தூக்க முடியாத 4 பேர் பிடிச்சி நிற்கிறாங்க பாருங்க. அது மாதிரி எல்லாம் கூட ஒரு பெரிய மீன் வந்திருந்தா பேதுரு அன்றைக்கே லட்சாதிபதி. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 150 மீன் அந்த தேங்காய் பாறை மாதிரி 250 கிலோனா யோசிச்சு பாருங்க. ஒரு மீனே குறைஞ்சபட்சம் 3000-4000 போயிருக்கும்ல. அப்போ அவ்வளவு மீன் கிடைச்சிருந்தா அன்றைக்கே அவன் பெரிய லட்சாதிபதி. நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே நம்மை பைத்தியக்கார மாதிரியோ அல்லது சிறுமைப்படுத்தியோ அல்லது புரட்சியான வாழ்க்கை வைத்தோ நம்மளை வாழ வைக்க அவர் விரும்பல. அவர் எப்போதுமே அவர் இருந்த நிலையை போலவே நம்மை ஆதரித்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த கனப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இந்த 150 மீன்கள் 150 மீன்கள் இருந்தோம். வலை என்ன செய்யலையாங்க? கீழே. அவ்வளவு அற்புதமான காரியம், அவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 41வது வசனம் கொஞ்சம் வாசிக்கல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 41வது வசனம். சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஏறக்குறைய 3000 பேர் என்ன செய்தார்கள்? பாருங்க, அன்றைய தினம் ஏறக்குறைய எத்தனை பேர் வந்தாங்களாங்க? தேவன் ஊழியத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, அவருக்கு என்று கீழ்ப்படிதலோடு நாம் செய்யும் போது திரளான ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பேதுரு பிரசங்கம் பண்றார். இதே பேதுரு தான் இவரு இங்க என்ன ஏடா கூட பண்ணார். அதே பேதுரு தான் அங்க போய் பிரசங்கம் பண்றார். அவர் பண்ண உடனே அன்றைய தினம் ஏறக்குறைய அவர் விரித்த வலையில எத்தனாயிரம் பேருங்க? 3000 பேர் அப்படியாய் தேவனுடைய சபைக்கு வந்தார்கள். இங்க 150 பெரிய மீன்கள், சிறிதெல்லாம் விட்டுருங்க, ஏகப்பட்ட மீன்கள். கர்த்தர் நம்மளை உயர்த்துவதற்கு தான் ஆசையா இருக்கிறது தவிர தாழ்த்துவதற்கு அல்ல. 2ஆம் ஆண்டவர் சொன்னார் 6வது மாதம் பிடித்துக் கொண்டு போராடி ஜெபம் பண்ணி பாருங்க.
நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். உடனே என்ன செய்வேன்? வருவேன். கூப்பிடும் போது வருவார், அழைக்கும் போது வருவார், செபிக்கும் போது வருவார், உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கும் போது வருவார், தியானிக்கும் போது வருவார், ஆலயத்துக்கு செல்லும் போது உன்னோடு கூட வருவார். நம்ம அடிக்கடிக்கு சர்ச்சுக்கெல்லாம் லீவ் போடுவோம். மாற்றுங்க சபைய. அற்பமா என்னது? ஏன்னா ஒரு ரத்தம் சிந்தி பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு அவர் சம்பாதித்த ஒரு சபையை நம்ம அடிக்கடிக்கு தேவையில்லாததுக்கெல்லாம் நாம புறத்தள்ளும் போது அவர் ரொம்ப துக்கப்படுகிற ஒரு ஆண்டவராய் இருப்பார். அதனால்தான் சொல்றாருங்க, நான் உன் மேல சபையை கட்டுறேன்னு சொல்றேன்னா நீ அவசரப்பட்டு இவ்வளவு வேலை பண்ணிட்டேன்னு இப்ப வெறுமனே வலையை விழுத்துருவாரா? யோசிச்சு பாருங்க. ராத்திரி எல்லாம் கண்விழிப்பு, ராத்திரி இருந்தா 7 பேரும் போய் பிரயாசம் ஓடி ஓடி வலையை விரிச்சாங்க, திருப்பி திருப்பி இழுத்து பார்த்தாங்க. ஒரு வலை விரிக்கிறது பெரிய காரியம், அதை இழுக்கிறது அதை விட பெரிய காரியம். தண்ணி ஏறி அந்த வலை நஞ்சு போச்சுன்னா இழுக்க முடியாது. 7 பேரும் பிரயாசப்பட்டு 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 இழுத்திருப்பான். ஆனா ஒரு மீனும் வரல, வேற வழியே இல்லை. பொழுது வெடி போது கரையை நோக்கி போவோம், திரும்பி வருகிறார். பிரியமானவர்களே, ஏமாற்றப்படாதபடிக்கு கர்த்தர் அவர்களை அழைத்து அவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்தார். அதே ஆண்டவர் தான் சொல்றார், நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். உங்களிடத்துல என்ன செய்வேன்? வருவேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று போல். நல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வேண்டியவற்றை கிருபையும் ஞானத்தை தந்து ஆசீர்வதியும். 6வது மாதம் நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், உங்களிடத்துல வருவேன் என்று சொன்னவர் இதன்படியாய் வாரம் அற்புதங்களை இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.